முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாவது அரையிறுதி ஆட்டம். வலிகாம எஃப்சி அணி சாம்பியனானது. கொட்டவுட்டு ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக அணி இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பாசையூர் செயின்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகத்தின் 90வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு இடம்பெற்று வருகின்ற உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டி தொடரினுடைய இரண்டாவது அரையிறுதியாட்டம் இன்று வியாழக்கிழமை பாசையூர் செயின்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற உள்ளது. இன்றைய இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் மயிலங்காடு ஞானமுருகன் விளையாட்டுக் கழக அணி எதிர்த்து நாந்துறை செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக அணியினர் மோத இருக்கிறார்கள். இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனம், வலிகாம உதைபந்தாட்ட லீக் ஆகியவற்றின் அனுமதியுடன் தெல்லிப்பளை நாமக்கல் விளையாட்டுக் கழகம் நடாத்திய 40 வயதுக்கு மேற்பட்டவருக்கான உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டி தொடரின் இறுதி ஆட்டத்தில் வலிகாமம் எஃப்சி அணி வெற்றி பெற்று சாம்பியனானது. கடந்த சனிக்கிழமை தெல்லிப்பளை நாமக்கல் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்ற இறுதி ஆட்டத்தில் வலிகாமம் எஃப்சி அணியை எதிர்த்து தெல்லிப்பளை நாமக்கல் விளையாட்டுக் கழக அணியினர் மோதிக்கொண்டனர். ஆட்ட நேர முடிவில் வலிகாமம் எஃப்சி அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியனானது. பாசையூர் செயின்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகத்தின் 90வது ஆண்டு நிறைவு முன்னிட்டு இடம்பெற்று வருகின்ற உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டி தொடரின் அரை இறுதி ஆட்டம் ஒன்றில் கொட்டாவத்து ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக அணி வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றது. நேற்று புதன்கிழமை பாசையூர் செயின்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்ற முதலாவது அரை இறுதி ஆட்டத்தில் கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக அணி எதிர்த்து குருநகர் பாடிமீன் விளையாட்டுக் கழக அணியினர் மோதிக்கொண்டனர். ஆட்ட நேர முடிவில் கொட்டாவத்து ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றது.